வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். சென்னையின் நெரிசலான மாலை நேரம். கோடம்பாக்கம் மெயின் ரோட்டில் வாகனங்களின் இரைச்சலுக்கு மத்தியில் கையில் கருப்பு பையுடன் நேர்த்தியான வேட்டியும் சட்டையுமாக நின்று கொண்டிருக்கிறார் சண்முகம். அவரது முகத்தில் ஒரு தன்னம்பிக்கையான புன்னகை மின்னுகிறது. ஒரு சிறிய நெருக்கடியான அறை. சுவற்றில் மக்கள் நலச்சங்கம் என்ற பெயர் பலகை. அங்கு கூடியிருக்கும் முதியவர்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியில் சண்முகம் உருக்கமாக பேசுகிறார். கண்களில் நீர் மல்க, அரசின் உதவித்தொகை எவ்வாறு தங்களுக்கு சரியாக கிடைக்கவில்லை என்பதை எடுத்துரைக்கிறார். அதே இரவு சண்முகம் தனது வீட்டின் அறையில் மேசையில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள பணக்கட்டைகளை எண்ணிக் கொண்டிருக்கிறார். அவரது முகத்தில் இப்போது இல்லை அந்த பரிவு, மாறாக பேராசையின் சாயல் தெரிகிறது. சுவற்றில் தொங்கும் குடும்ப படத்தை பார்த்து திருப்தியாக சிரிக்கிறார். இதழாளர் கவுரி தனது அலுவலகத்தில் கணினி திரையில் சண்முகத்தின் சங்கம் குறித்த ஆவணங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். அவரது முகத்தில் சந்தேகத்தின் அறிகுறி. அருகில் இருக்கும் உதவியாளரிடம் சண்முகத்தின் கடந்த கால நடவடிக்கைகள் குறித்து மேலும் தகவல்களை சேகரிக்கச் சொல்கிறார். ஒரு பெரிய அரசு அலுவலகம். சண்முகம் ஒரு மூத்த அதிகாரியுடன் தனி அறையில் பேசிக் கொண்டிருக்கிறார். மேசை மீது ஒரு கோப்பு. சண்முகம் தனது செல்வாக்கை நினைவூட்டும் வகையில் அதிகாரியிடம் மெதுவான குரலில் ஏதோ கோரிக்கை வைக்கிறார். அதிகாரியின் முகம் சற்று பதற்றமாக தெரிகிறது. கவுரி சண்முகத்தின் சங்கத்தின் முன்னாள் பொருளாளர் ஒருவரை நகரின் ஓரமான தேநீர் கடையில் சந்திக்கிறார். அவர் சண்முகத்தின் கையூட்டு முறை குறித்து நடுங்கும் குரலில் இரகசியமாக கூறுகிறார். குபுரி அதை குறிப்பெடுத்துக் கொள்கிறார். ஒரு நகர்ப்புற குடியிருப்பில் சண்முகம் சில பணக்கட்டைகளை ஒரு பெண்ணிடம் கொடுக்கிறார். அந்த பெண் தன் மகளின் திருமணச் செலவுக்கு உதவியதாக நன்றி கூறுகிறார். சண்முகம், உங்கள் ஆதரவு மட்டும் எனக்கு இருக்கட்டும் என மெல்லிய குரலில் நினைவூட்டுகிறார். கவுரி ஒரு நிருபர் கூட்டத்தில் சண்முகத்தின் சங்கத்தின் நிதி முறைகேடு குறித்து ஆவணங்களுடன் கேள்வி எழுப்புகிறார். சண்முகம் அதிர்ச்சி அடைந்தவர் போல் நடித்து தன்மீதான பழி என்று கூறி தன்னை ஒரு தியாகியாக சித்தரிக்கிறார். சண்முகத்தின் வீட்டில் கவுரியின் கேள்விகளை பார்த்து அவரது மனைவி கவலையுடன் கேட்கிறார். சண்முகமோ கோபமாக செய்தித்தாளை ஒருபுறம் வீசி எறிந்துவிட்டு, இவர்களெல்லாம் என்ன செய்ய முடியும் என்று நிம்மதியாக கூறுகிறார். சண்முகம் தனது ஆதரவாளர்களை ஒரு தனி இடத்தில் கூட்டுகிறார். அவர்களிடம் தனக்கு எதிரான கவுரியின் விசாரணை ஒரு சதி திட்டம் என்று பிரச்சாரம் செய்கிறார். கூட்டத்தில் சிலர் ஆத்திரமடைந்து குரல் எழுப்புகிறார்கள். கவுரி இரவு நேரத்தில் தனது காரில் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு குறுக்கு வழியில் சண்முகத்தின் ஆதரவாளர்கள் சிலர் அவரை வழிமறிக்கின்றனர். கவுரி தைரியமாக காரை ஓட்டிச் செல்கிறார். சண்முகத்தின் தொடர்புகளை ஆழமாக ஆராய்ந்த கவுரி அவரது பெயரில் பல வெளிநாட்டு வங்கி கணக்குகள் இருப்பதை கண்டுபிடிக்கிறார். இந்த தகவலுடன் மேலதிக ஆவணங்களை சேகரிக்க நண்பகல் வெயிலில் ஒரு வங்கிக்கு செல்கிறார். சண்முகம் தனது அறையில் கவுரி தேடும் தகவல்கள் கிடைத்துவிட்டதை அறிகிறார். இப்போது அவரது முகத்தில் அந்த நம்பிக்கை இல்லை, மாறாக கடும் பதற்றமும் கோபமும் தெரிகிறது. தனது கையில் இருந்த கண்ணாடி கோப்பையை கீழே போட்டு உடைக்கிறார். சண்முகம் தனது உண்மையான கூட்டாளியான ஒரு பெரிய தொழிலதிபரை சந்திக்க கோல்டன் பீச் சாலையில் உள்ள ஒரு உயர்நிலை ஓட்டலுக்கு வருகிறார். அங்கு தனக்கு பாதுகாப்பு வேண்டி அவரிடம் உதவி கேட்கிறார். தொழிலதிபர் சண்முகத்திற்கு உதவ மறுத்துவிடுகிறார். தனது நிலை தெரிந்ததும் வெளியேற முயலும் சண்முகத்தை தொழில் அதிபரின் உதவியாளர்கள் தடுத்து அவர் செய்த அக்கிரமங்களின் பட்டியலை காட்டி மிரட்டுகிறார்கள். சண்முகத்தின் அனைத்து சூழ்ச்சிகளையும் விரிவான ஆதாரங்களுடன் கவுரி தனது ஊடக நிறுவனத்தின் முதல் பக்கச் செய்தியாக வெளியிடுகிறார். செய்தித்தாளின் அச்சு இயந்திரங்களில் இருந்து வெளிவரும் பத்திரிகைகளை கவுரி பார்வையிடுகிறார். செய்தி வெளியானதும் சண்முகத்தின் வீட்டைச் சுற்றி ஊடகங்களும் பொதுமக்களும் கூடுகின்றனர். கூட்டத்தில் இருந்தவர்களில் சிலர், அவரிடம் ஏமாந்து போன மக்கள், அவரை கண்டித்து குரல் எழுப்புகிறார்கள். வீட்டிற்குள் சண்முகம் தனியாக அமர்ந்திருக்கிறார்.
அவரது குடும்பத்தினர் அவரை விட்டு விலகிச் சென்று விட்டனர். முன்பு அவர் பணத்தை எண்ணிய அதே மேசையில் இப்போது காலியான பணப்பெட்டியும் காவல்துறையின் சம்மன் கடிதமும் இருக்கின்றன. சண்முகம் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுகிறார். நீதிமன்ற வளாகத்தில் கை விலங்குடன் நிற்கும் அவரை கவுரி தூரத்தில் இருந்து கவனிக்கிறார். சண்முகத்தின் முகத்தில் இப்போது வெறும் சோர்வும் வெட்கமும் மட்டுமே. தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து. வேட்டுவன் பூழ்ச்சிமுர்த்தற்று. அதாவது தவம் செய்பவர் போல் தன் உண்மை நிலையை மறைத்து தீமைகளை செய்வது புதரில் மறைந்து வேடன் பறவையே பிடிப்பது போன்றது. நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.